பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தினாருங்க. என்ன சொல்றாருன்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சர்ப்பம் தேள்னா பாம்பையும் தேளை போட்டு காலை மிதிக்கிற அதிகாரம் இல்லைங்க. அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், சர்ப்பம் போன்ற பிரச்சனைகள், சர்ப்பம்னா விஷம், எப்ப விழுகலாம் என்று காத்து கொண்டிருக்கான பிசாசானவன் எப்ப விழுவான் உடனே அவனை கடிச்சு அவன் விஷத்தை அவன் மேல பாய்ச்சி அவனை கொள்ளலாம், அவன் அடிக்கான நினைக்கிற மனுஷிக வல்லமைகள் எது செஞ்சாலும் குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க பாருங்க. தேல் மாதிரி கொட்டிட்டே இருப்பாங்க. நீ அது செஞ்சா தப்பு, இது செஞ்சா தப்பு, அவன் அப்படி இப்படி சொல்லி முறுமுறுத்து கொண்டு கசப்பு வைத்துக் கொண்டு நம்ம அடிக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த கிரியைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, மேற்கொள்ளும்படி காலை போட்டு மிதிக்கும்படியாக அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம சத்துடைய சகல வல்லமையில் மேற்கொள்ளும் அதிகாரம். எந்த பிரச்சனை போட்டு வந்தாலும் சோர்ந்து போகாம கர்த்தர் சமூகத்தை வந்து கர்த்தாவே இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, இந்த வசனத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த அதிகாரம் கொடுத்துருக்கீங்க சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டு சத்துடைய சகல வல்லையும் மேற்கொண்டு ஜெபித்து ஜெயிக்கிறீர்களாக, ஜெயாலியாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றப்படுறாங்க. சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கரனா பிரச்சனையா, மனுஷிக வல்லமைகளா, எதிர் செல்களா, முக்கியமாக ஆவிக்குரிய போராட்டங்களா, ஸ்பிரிச்சுவல் அபியூஸா, எல்லாவற்றையும் கர்த்தர் கேன்சல் செய்து இன்றைக்கு உங்களை ஜெயாலியா மாற்றுவார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இப்படி எழுதிருக்கிறதே சொல்லி இயேசு ஜெயித்தார்ல, அந்த ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எல்லா பிரச்சனையும் நீங்க மேற்கொள்ளணும். என்ன விசுவாசிகள் நான் சிந்திக்கிறீர்கள் நான் தானும் செய்வான், அதை காட்டிலும் அதிகமாக செய்வான் சொல்லிருக்காடியா. இயேசு கிறிஸ்து போல் நீங்கள் நானும் அற்புதம் அடையாளம் செஞ்சு சத்துருவை காலை போட்டு மிதித்து ஜெயாலியாக மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.